வணக்கம். நான் கோபி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரதோஷம். பிரதோஷம்னா என்ன? அன்னைக்கு என்ன பண்ணணும்? நம்ம எப்படி நம்ம சாமி கும்பிடணும்? அன்னைக்கு ஏன் நந்திக்கு பின்னாடி போய் நின்று நந்தியை வழிபடணும்? சிவனை கும்பிடாமல் ஏன் நந்தியை வழிபடணும்? அன்றைக்கி யார் யார் கும்பிடணும்? அப்படி கும்பிட்டா அன்றைக்கி என்னென்னலாம் நன்மை நடக்கும்? நம்ம குடும்பத்துக்கு என்னென்னலாம் நன்மை நடக்கும்? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேட்டாவை பார்த்துடலாம். இந்தியாவில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2011 எடுத்த சென்சஸ் படி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.6 கோடி பேர் உடல் மன குறைபாடோடு இருக்காங்க, டிசேபிலிட்டியோடு இருக்காங்க. இது வந்து வேர்ல்டு பேங்க் ரெக்கார்ட் படி, வேர்ல்டு பேங்க் சொல்கிறத கணக்குப்படி பார்த்திங்கன்னா அது இன்னும் கூட அதிகம் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 5% ஆகும் அப்படிங்கிறாங்க. உலகம் பூரா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.3 பில்லியன், அதாவது 130 கோடி பேர் உடல் மன குறைபாடுகளோடு பிறந்துட்டு இருக்காங்க. அது இன்னும் 2025 2050 இன்னும் பல மடங்காக உயரும், கிட்டத்தட்ட 20% கூட அது அதிகரிக்குங்கிறாங்க. இதுதான் லேட்டஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. இப்படி இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மருந்து நிறையா உருவாக்கிட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த குழந்தைகள், டிசேபிலிட்டியோடு இருக்க குழந்தைகளும் வந்து நிறையா உருவாக்கிட்டே இருக்காங்க. அந்த டிசேபிலிட்டியோடு இருக்கிற குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பிரசவத்திலே நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். மாதமாக இருக்கும்போதே நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் இது வந்து டிசேபிலிட்டியோடு இருக்க குழந்தையா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிடறோம். அப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைய அழிச்சிடலாம், கருவிலையே அழிச்சிடலாம், கழிச்சிக்கலாம் அப்படின்றாங்க. அப்படி இல்லை தப்பி தவறி பிறந்துச்சு அப்படின்னா பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு சாப்பிட்றதுக்கு, ஆட்டோமேட்டிக்காக ப்ரஷ்ஷு பல் விளக்கிறதுக்கு, அதுக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அது சேரில் உட்காந்துக்கிட்டே ஈஸியாக நவுறுன்னு நினச்சிச்சினாலே நவுந்து போகிறதுக்கு அப்படின்லாம் விதவிதமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முடிச்சு அதை வாழ்க்கை பூரா வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுடைய பெற்றவங்களையோ அந்த குழந்தைங்களையோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும், அவங்க இந்த சமூகத்தில் அவங்க கோத்ரூ பண்ணுற பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட மனநிலை எவ்வளோ பாதிக்கப்படுது, அவங்க எப்படி அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் எவ்வளோ வேதனைப்படுறாங்க, அந்த குழந்தை எவ்வளோ வேதனைப்படுது அப்படிங்கிறது தெரியும். இது ஏன் சயின்ஸ்கிட்ட ஏன் இப்படி ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க? சொல்யூஷனாக அது எப்படி அதை ஏன் வராமல் பண்ண முடியலையா அவங்களால? வந்ததுக்கப்புறம் குறைக்கிறாங்க. அதுவும் வந்ததுக்கப்புறம் குறைச்சிருக்காங்க அப்படின்னா இந்நேரம் இந்த கவுண்ட் வந்து ஃபியூச்சரில் குறையணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. அதை வச்சு நிறையா கல்லா கட்டுறாங்க. நிறைய இதை பண்ணுறோம், அந்த மருந்து கண்டுபிடிக்கிறோம், இந்த மிஷின் கண்டுபிடிக்கிறோம், அந்த மிஷின் கண்டுபிடிக்கிறோம், கல்லா கட்ட தான் அவங்க பிளான் பண்ணுறாங்களே ஒழிய அதை குறைக்கிறதுக்கு வழி ஒன்றும் இல்லை. இந்த ப்ராப்ளத்தை இப்படி தான் அணுகணுமா? இது அணுகுன முறை சரியா? என்னப்பா பிரதோஷத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் பார்த்தா கண்ட கர்மாந்தரத்தில் பற்றி பேசிகிட்டு இருக்க, சென்சஸை பற்றி பேசுகிற, குழந்தைங்க பிறப்பை பற்றி பேசுகிற, குறைபாடை பற்றி பேசுகிற, புரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த பிரச்சனையை மொத்தத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு தான் பிரதோஷம். புரியலையா? ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த சயின்ஸுன்னு சொல்கிற இந்த லேட்டஸ்ட் சயின்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இன்றைக்கி வாழ்கிற அந்த மாடர்ன் வேர்ல்டு சொல்லி கொடுத்துருக்க மெத்தட். இதையே நம்ம சித்தர்கள் எப்படி அப்ரோச் பண்ணாங்க, நம்மளுடைய ஆசீர்வாத சித்தர்கள், நம்மளோட ஆசீர்வாத கடவுளர்கள் எப்படி வந்து அதை அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இனிமேட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ பண்ணுற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா முள்ளு செடியை நல்லா வளர விட்டுட்டு அப்புறமா ஜேசிபி வச்சு நோண்டுற மாதிரி தான் இது எவ்வளோ டிஃபிகல்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதே நம்மளோட சித்தர்களுடைய அப்ரோச், அவங்களுடைய மெத்தடாலஜி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வர்றதுக்கு முன்னாடியே சால்வ் பண்ணணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்றது தான். வர்றதுக்கு முன்னாடியே ரூட் காஸ்லேயே கண்டுபிடிச்சி அடிக்கணும். அப்படி அடிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனையே வராது. நீங்கள் டெய்லியும் அந்த முள்ளை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நீ விதை நடும்போதே விதையில் முள் விதையை பார்த்து எடுத்து போட்டுட்டு நீ மற்றதை எடு அப்படின்றோம்னா விதை எடுத்து போடுறது ஈஸி தானே உங்களுக்கு? அந்த மாதிரியான சொல்யூஷன் கொடுக்குறது தான் நம்ம சித்தர்கள். அவங்க கொடுக்குறது எல்லாமே பர்மனன்ட் சொல்யூஷன் தான். ஆனால் நமக்கு புரியாமல் அதை எப்படி தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறோம், அதனால் என்னென்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளைவு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவை, இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க நம்ம வீடியோவை, இந்த எல்லாத்துக்கும் இந்த நான் சொன்ன இந்த பிறப்பு சம்மந்தமாக இந்த குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை. அது எப்படி அமாவாசையா? இது என்ன புது கதையாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. அமாவாசைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அமாவாசைங்கிற நாளில் பூமி, நிலவு, சூரியன் மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரும். அமாவாசையாக இருந்தாலும் சரி, அது பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் வரும். இந்த நேர்கோட்டில் வரும்போது இந்த மூணோடைய தாக்குதல்கள், இந்த சூரியனோட தாக்கம் புவியீர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியாக இருக்கும், ஈர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியாக இருக்கும், நிலவோட ஈர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து பூமி மேலே தாக்கத்தை ஏற்படுத்தும். சூரியன்கிட்டருந்து வர்றது ஜஸ்ட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி வெயில் மட்டும் கிடையாது. அதுலேருந்து ஏகப்பட்ட ரேஸ் வந்துட்டு, அதுலேருந்து இருக்கிறத நெருப்பு, பல லட்சக்கணக்கான ஹீலியம்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. ஏகப்பட்ட ரேஸ் அதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி நம்ம மேலே அதெல்லாம் பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஓசோன் லேயர் நிறைய ப்ரிவென்ட் பண்ணுது, அது மாதிரி நிறைய ப்ரிவென்ட் பண்ணால் நம்ம தப்பிச்சிக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் நம்ம பெரியவங்களுக்கும் அதனால் பாதிப்பா? ஆமாம், பாதிப்பு தான். ஆனால் பெரியவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு கிடையாது. அதுவே விந்தணுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பு. விந்தணு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 mm அப்படிங்கிறது இவ்வளோ பெருசு தான். அதில் 1000ல் 1 மடங்கு அப்படின்றாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு மரம், பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தை போய் நீங்கள் முட்டுறீங்க, அதாவது ஒரு கள்ளத்துக்கு அடிக்கிறீங்க, அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது, நோ ப்ராப்ளம். இதே ஒரு சின்ன செடி இருக்குது, அது மேலே ஒரு கள்ளத்துக்கு போடுறீங்க, என்ன ஆகும்? அந்த செடியே ஒடிஞ்சிடும். இதுவே சின்ன விதை இப்போ தான் முளைச்சிக்கிட்டு இருக்குது, அது மேலே ஒரு கள்ளத்துக்கு அடிச்சிங்கன்னா அந்த மரமே ஒன்றுக்கும் உதவாமல் செடி வளராமல் போயிடும். இதுதான் வித்தியாசம். அந்த அமாவாசை அன்னைக்கு ஏற்படுற பாதிப்பு நமக்கும் அந்த விந்தணுக்கும் இவ்வளோ பெரிய பாதிப்பு டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துது. இதை விட பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்த்தீங்கன்னா கடல் வந்து சீற்றம் அதிகமாக இருக்குது, மன வளர்ச்சி இல்லாதவங்களாம், மன வளர்ச்சி குறைவாக இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தடுமாற்றங்கள் அன்றைக்கி சந்திப்பாங்க, ரொம்ப வீரியமாக இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த ரேஸ் தான். ஏகப்பட்ட ரேஸ் வரதுனால அந்த ரேஸ் வந்து நம்மளுடைய பாதிப்பு ஏற்படுத்துது. இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தர்கள் சொன்ன வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பா அமாவாசைன்னா அன்னைக்கு நீங்கள் அதாவது கணவன் மனைவி உடலுறவு வச்சுக்காதீங்க. அன்னைக்கு குழந்தைக்கு முயற்சி பண்ணாதீங்க, அவ்வளோதான். இதுதான் பிரதோஷம். என்ன சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறியப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. பிரதோஷம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரதான் பிரதோஷம். என்ன சொல்கிறாங்க, 3 நாள் அமாவாசைக்கு 3 நாள், பின்னாடி 3 நாள், 6 நாள். இந்த 6 நாள் வந்து மனுஷன் மேலே இந்த ரேஸ் வந்து பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை குறைச்சிட்டோம்னாலே, அந்த நாளில் நம்ம வந்து கணவன் மனைவி ஒன்று சேராமல் இருந்தாங்கனாலே, குழந்தை பெற்றுக்கலனாலே பிறக்கிற குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும். மீதி இருக்க 24 நாளில் நீங்கள் குழந்தை பெற்றுக்கோங்க, உடல் ஒரு வச்சுக்கோங்க, குழந்தை பெற்றுக்கோங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இதை மட்டும் கேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் நீங்கள் செழிப்பாக இருக்கலாம், நல்ல உடல் மனத்தோடு இருக்கலாம், இன்னும் நல்ல உடல் வலிமையோட மன வலிமையோடு இருக்கலாம்னா அதை ஏன் பண்ணக்கூடாது? இதுதான் இந்த சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த சிம்பிளான சொல்யூஷன். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணாங்க அவங்க? இது நிஜமாக இதை தான் பண்ணாங்களா, அல்லது வேறு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, மற்ற நாள் எல்லாம் சிவனை நீங்கள் எப்படி கும்பிட்றீங்க? சிவனுக்கு முன்னாடி போகிறீங்க, நேராக கும்பிட்டு வரீங்க. இதை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த பிரதோஷம்னு ஒரு நாள், அந்த 6வது நாள், அதாவது அமாவாசைக்கு 3 நாளைக்கு முன்னாடி பிரதோஷம்னு ஒன்று வச்சுட்டு, அதுக்கு என்ன பண்ணுறாங்க, போய் நந்திக்கு பின்னாடி நின்று சாமி கும்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா நந்திக்கு பின்னாடி போய் நின்று சாமி கும்பிட்டா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆமாம், நந்திக்கு பின்னாடி இவ்வளோ பெருசு, அவங்க சிற்பக்கலைகள் அவ்வளோ சிறந்தவங்க, இவ்வளோ பெருசு நந்திக்கு பின்னாடி தெரிகிற மாதிரி அதனுடைய விதைப்பையை வச்சுருக்குறாங்க. பின்னாடி நீங்கள் எந்த நந்தி பின்னாடி வேணாலும் பாருங்கள், நல்லா கரெக்டான செதுக்கப்பட்ட நந்தி சிலைகள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதனுடைய விதைப்பை அவ்வளோ பெருசு நல்லா தெளிவாக தெரியும். விதைன்னு சொல்கிறாங்களா, அது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு நல்லா தெளிவாக தெரியும். ஏன் அப்படி தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதோஷங்கிற ஒரு காரணத்துக்காக தான். அன்னைக்கு போய் நின்று சிவனை வந்து நீங்கள் நந்திக்கு பின்னாடி நின்று சாமி கும்பிடும்போது அதை கவனிச்சிங்கன்னா, ஓஹோ, இன்னையிலேருந்து அடுத்த 6 நாள் நம்ம வந்து ஆண் பெண் சேரக்கூடாது, கணவன் மனைவி சேரக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அடுத்த சந்ததி காக்கப்படும். நீங்கள் சிவனுக்கு மாலை போடுறதுனாலையோ, அதுக்கு வடை சாத்துறதுனாலையோ, அதுக்கு கட்டு சாதம் செஞ்சு கொடுக்குறதுனாலையோ, பொங்கல் செஞ்சு கொடுக்குறதுனாலையோ எதுவும் ஒரு மண்ணாங்கட்டி நடக்க போகிறது கிடையாது. அப்புறமா இதெல்லாம் பண்ணிவிட்டு சிவன் வந்து என்னை காப்பாற்றவே இல்லை, முருகன் வந்து என்னை காப்பாற்றவே இல்லை, பைத்தியக்காரன், என்னை சாமியை கும்பிடக்கூடாது, சாமி கும்பிட்றதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது நம்ம முருகன் வந்து காப்பாற்ற மாட்டார். அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மெத்தடை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்துட்டாரு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் சூப்பராக வரலாம். இதை தான் எப்படி நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு தான் விரதம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் அன்றைக்கி வீட்டை கூட்டுங்க, கழுவாதி இருக்குங்க, மாலை போடுங்க, போடாதீங்க, காலண்டரில் போட்டு வச்சுட்டாங்க பிரதோஷம்ப்பா அப்படின்ட்டு. ஆக சின்ன குழந்தைங்களுக்கு, சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு தான் தெரியும் இது. அன்றைக்கி எப்போ பிரதோஷம் விரதம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாலே பசங்களுக்கு அது கிளிக் ஆயிரும். அந்த தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே அது கிளிக் ஆயிரும். அப்புறம் அவங்க ஜாக்கிரதையாக இருந்துக்குவாங்க. இவ்வளோ தான். எப்படி சிம்பிளான விஷயத்தை கடத்தியிருக்காங்க பாருங்கள். ஒரு சயின்ஸுங்கிறது இப்படி தான் இருக்கணும். ஒரு சிம்பிளான அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு கேட்டீங்க, வேல், முருகன் வச்சு கையில் வச்சுருக்க வேல் வந்து பார்த்திங்கன்னா விந்தணு தான். அது விந்தனோட உருவத்தை அன்றைக்கே பார்த்துருக்காங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பார்த்துருக்குறாங்க. அதனால தான் அவர் கையில் வேந்தன் அப்படிங்கிறதே, வேலை தன்னகத்தில் கொண்டவர் தான் வேந்தன் அப்படிங்கிறாங்க. அந்த முருகன் அப்படிங்கிறது அதனால தான் சேயோன் அப்படிங்கிறாங்க. குழந்தைக்கான கடவுளாக வந்து முருகனை கும்பிட்றதுக்கு காரணமே இவர் தான். ஏன்னா முருகன் தான் இப்படி ஒரு இந்த மெத்தடை வந்து உருவாக்குறாரு. அதை சிவன் பேரில் இன்றைக்கும் ஒவ்வொரு கோயிலையும் நம்மளை வந்து நடைமுறையில் வச்சுருக்கிறது அவர் அன்றைக்கி ஆரம்பித்த அந்த மெத்தட் தான். இதை விட்டுட்டு
நம்ம அதை புரிஞ்சிக்காம வெவ்வேறு அதை சரியாக கும்பிடாம அப்புறமா சிவன் மேலேயும் முருகன் மேலேயும் பழியை போட்டு நம்ம இன்னமும் இந்த சயின்ஸ் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம சயின்ஸ் பின்னாடி ஓடிட்டுருக்கோம். நம்மளை வந்து இதெல்லாமே வந்து மூட நம்பிக்கை, பைத்தியக்காரத்தனம், சாமி கும்பிட்றோம்லாம் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சாமியை விழுந்து கும்பிட்டா காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் சாமியை விழுந்து கும்பிட்டு காப்பாற்றலை அப்படின்னு திட்டுறோம். ஏன் பிள்ளைக்கு இப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. அதை கேள்வி கேளுங்க. ஏன் இதை பண்ணுறோம், எதுக்கு இதை பண்ணுறோங்க பாருங்கள். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இன்னொரு முக்கியமான காரணம் அதனுடைய பேர். நமக்கு வச்சுருக்க பேர் பாருங்கள். பிரதோஷம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா விரை தோஷம். விரை அப்படின்றது ஆண் விதைப்பையை பிடிக்கிறது. விரை தோஷம்னா தொடால் அப்படிங்கிறது தான் தோஷம்னு மாறுது. தொடாத அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு வந்து ஆணுறுப்பை தொடாத, பெண்ணுறுப்பை தொடாத, அதாவது ஆண் பெண் குறிகளை தொடாதீங்க, செக்ஸ் வச்சுக்காதீங்க, உடல் உறவு வச்சுக்காதீங்க, அவ்வளோதான் சிம்பிளான மெத்தட். இது நம்ம தமிழில் இருந்துச்சுன்னா அழகாக நமக்கு புரியும். நம்ம தான் எல்லாம் வேட்டியை வேஷ்டியாக்கிட்டோம், சட்டியை சஷ்டியாக்கிட்டோம். அது மாதிரி இதையும் பார்த்திங்க அப்படின்னா தொடாத அப்படிங்கிறத தோஷமாக்கிட்டோம். தோஷம்னாலே தொடாதன்னு அர்த்தம். எல்லா தோஷமும் அதுதான். விரதம்னாலே விரை தோஷம் தான், அது வேறு ஒன்றும் இல்லை. இது பிரதோஷம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறது விரை தோஷம். அதை நீங்கள் தொடாதீங்க. விரை தொடாதே, தொடா அல் அப்படின்னு அர்த்தம். தொடா அல் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை சீரும் சிறப்பாக வாழ முடியும். இது எப்படி யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பாண்டியன் ஐயா. அவர் ஆராய்ஞ்சு ஆசீர்வாதத்தை ஆராய்ஞ்சு அதில் இருக்க ஒவ்வொரு முறைகளையும் ஆராய்ஞ்சு தெளிவாக பல ப்ரூஃபுகளோட, நாங்கள் சொன்னது எந்த ப்ரூஃபும் சொல்லலை, ஜஸ்ட் பேரை வச்சு மட்டும்தான் சொன்னேன். அவர் இவ்வளவு டீட்டெயிலாக விளக்கியிருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு மேலும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா ஐயாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பாருங்கள். இதுதான் உண்மையான ஆன்மீக அரசியல், 5ஆம் யுக கட்சியின் ஆன்மீக அரசியல். இதை நம்ம புரிஞ்சிக்க விடாமல் நம்மளை மட்டமாக்கி இதை நம்ம கேலி பண்ணி கிண்டல் பண்ணி இது மூட நம்பிக்கைன்னு சொல்லி நம்மளை இன்றைக்கி இருக்கிற மற்ற கட்சிகள் எதுவும் இன்றைக்கி இந்துக்களுக்கு காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிற எந்த கட்சியும் உங்களை வந்து காப்பாற்றாது இதை உங்களுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. அதை எதுக்கிற திமுகவும் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கிற நாத்திகர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களும் இதை உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதை கிண்டல் பண்ணுவாங்களே ஒழிய அவங்ககிட்ட அது உண்மையை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கேள்வி கேளுங்க, உண்மையை நிறையா தெரிஞ்சுக்கோங்க, நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.